ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அதாவது மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். பட் மண்டே மார்க்கெட் லீவு. ஸோ டியூஸ்டே மார்க்கெட் எப்படி எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபோக்கஸில் இருக்கும் அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாஸ்டாக், அதாவது ரெண்டாயிராவது வருஷத்தில் நாஸ்டாக்லாம் நீங்கள் $100 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 2002 அது $50 மாறும். அதே 2025 அதோட வேல்யூ $380 இருக்குது. நாஸ்டாக் 2000 வருஷத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதே சென்செக்ஸில் 2001 2600 பாயிண்ட்ஸாக இருந்த சென்செக்ஸ் 24 85,000 பாயிண்ட்ஸை டச் பண்ணியிருக்குது. பட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அமெரிக்கன் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. அவங்களோட இண்டெக்ஸும் நம்ம இண்டெக்ஸும் கம்பேர் பண்ணும்போது நம்ம இண்டெக்ஸாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நாஸ்டாக் சென்செக்ஸ் கம்பேரிசன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபார்மா செக்டார் எடுத்துக்கோங்க. ஃபார்மா செக்டாரில் பார்த்தீங்கன்னா டேரிஃப் ரிலேட்டட் இஷ்யூ. இப்போ ட்ரம்ப் வந்து டேரிஃபை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாரு 90 days. அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் ஃபோக்கஸில் இருப்பாங்க. அவங்க வந்து 25% அளவுக்கு காஸ்ட் கட் பண்ண போகிறாங்க. எம்ப்ளாயீஸ் 1 கோடிக்கு மேலே ஏர்ன் பண்ணுறவங்கள வந்து ரிசைன் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்துருக்குது. காஸ்ட் கட்டிங் மெஷர் ரீசன் அவங்களோட ரெவி லிமிட் அப்படிங்கிற ட்ரக்கில் வந்து மார்ஜின் ப்ரெஷர் வர்றதுனால இதை பண்ண இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து 50 55 வயசு வரைக்கும் வேலை பார்க்குறாங்களா எம்ப்ளாயீஸு 1 கோடிக்கு மேலே ஆனுவலி ஏர்ன் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேபி ரிசைன் பண்ணிட்டு போகலாம். ஸோ இது வந்து 300 to 400 எம்ப்ளாயீஸில் வந்து இம்பாக்ட் ஆகும். காஸ்ட் கட்டிங்கில் டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் இறங்கியிருக்காங்க. 1 crore சம்பளம் வாங்கினவங்கள ரிசைன் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் அதர் ஃபார்மா கம்பெனிஸ் 3 கம்பெனிஸ், கிளன்மார்க் ஃபார்மா, ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், இன்னொன்று வந்து சன் ஃபார்மா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில பாட்டில்ஸை வந்து யூஎஸில் ரீகால் பண்ணுறாங்க. இதுவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். அடுத்தது ஆரோபிண்டோ ஃபார்மாக்கு ஒரு ட்ரக்குக்கு வந்து யூஎஸ் எப்படி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு பிளான்ட்டில் வந்து அவங்களுக்கு 11 அப்சர்வேஷனும் வந்திருக்கு. ஸோ ஓவர்லாட்டு இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். இது போக எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸ், டிக்சன் டெக்னாலஜிஸ், கைன்ஸ் டெக்னாலஜிஸ், பிஜி எலக்ட்ரோ பிளாக்ஸ்ட், இந்த ஸ்டாக் எல்லாமே நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு டெம்பரரியாக ஒரு டேரிஃப் ரிலீஃப் கிடச்சிருக்குது. ஸோ இதுவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டு நான் அன்றைக்கி படித்தேன். ஸோ இது ஒன் ஆஃப் த அடுத்த ஸ்கேமு. இது வந்து டெக்னிக்கே வித்தியாசமாக இருக்கு. நான் இதை படித்து பார்க்கும்போது மத்திய பிரதேசில் ஒரு மேன் வந்து 2 lakhs வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணதுனால அவர் இழந்திருக்காரு. மத்திய பிரதேசில் பிரதீப் ஜெயின் அப்படிங்கிற ஒருத்தர் ஜாபல்பூர் அப்படிங்கிற இடத்துல வசிச்சுட்டு வராரு. மார்ச் 28 அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அந்த ஃபோன் காலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தர் தெரியுமா அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்டிருக்காங்க. அவர் ஃபஸ்ட்டு தெரியாதுன்னு இருக்காரு. எகெயின் வந்து கால் பண்ணி உங்களுக்கு அவரை தெரியுமான்னு கேட்டோன்னா இவர் வந்து கொஞ்சம் கோவப்பட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்கிறாரு. காலை வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. எகெயின் அவருக்கு வந்து வாட்ஸ்அப் ஒரு கால் வந்திருக்குது. ஸோ வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இவரை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவர் எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணியிருக்காரு. அதை கிளிக் பண்ண கொஞ்ச நேரத்தில் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்திருக்கு. 1:35 PM வந்து அவங்க கால் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது கொஞ்ச நேரத்தில் வந்து இவருக்கு மெசேஜ் வந்திருக்கு. 2,10,000 வந்து ஹைதராபாத்தில் ஒரு ஏடிஎம்மில் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இவரோட பிரதீப் ஜெயினோட வாய்ஸை வந்து கனரா பேங்க்கில் வெரிஃபிகேஷனுக்கு கூட அந்த யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லெஜிட்டிமேட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற பர்பஸுக்கு வேண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கேமோட டெக்னிக் பார்த்தீங்கன்னா ஸ்டீக்னோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கேமோட டெக்னிக் இதுக்கு வந்து ஓடிபி தேவையில்லை, எந்த பிஸ்பிசிங் லிங்கும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டாக்டிக் ஸ்கேம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து ஒரு புது ஸ்கேமாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் இமேஜை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணதுனால இவருக்கு வந்து 2,10,000 வந்து இழந்திருக்காரு. ஸோ எகெயின் சொல்கிறேன், தயவு செய்து அன்னோன் கால்ஸ், அன்னோன் மெசேஜஸ் வாட்ஸ்அப்பில் ஸ்டில் எனக்கும் வருது. இன்றைக்கி நம்ம கமெண்ட்ஸில் கூட 2 வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேக் கமெண்ட்ஸ் போட்டு உங்களை ஈர்க்கிறதுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் இப்படிலாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஃபேக்கு. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை ரிமூவ் பண்ணி விட்றேன். தயவுசெய்து அந்த கமெண்ட்டுக்கு யாரும் ரிப்ளை பண்ணுறாதீங்க, லைக்கும் போடாதீங்க. முடிஞ்ச அளவு நீங்களே அந்த கமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி விடுங்க, இல்லைனா ரிப்போர்ட் பண்ணி விடுங்க. ஸோ நான் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் கமெண்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது கூட அங்கேயுமே இது மாதிரிலாம் வராங்க. ஸோ பி கேர்ஃபுல். அன்னோன் மெசேஜஸ், அன்னோன் கால்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எஸ்பிஐ கொடுத்த அப்டேட், இவங்க லோனுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 25 basis point கட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஆர்பிஐ வந்து ஆக்ஷன் எடுத்ததுனால இப்போ கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து 8.25% வந்துருக்குது. ஓவர்லாட் இது வந்து எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஜென்சோல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 1:10 அந்த ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டாக் வந்து February அந்த சமயத்துலலாம் $700 மேலே ட்ரேட் ஆன பங்கு இப்போ $100, $133 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. குறிப்பாட்டு இன்க்ரெட்டு,
ஐகேர் இந்த மாதிரி ப்ரோக்கரேஜஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டவுன்கிரேட் பண்ணது தான், மல்டிபிள் டவுன்கிரேட் ரேட்டிங்ஸு. அந்த பேசிஸில் அந்த ஸ்டாக்கை போட்டு பொழந்து கட்டியிருக்காங்க. ஸோ ஓவர்லாட்டு ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் வேல்யூஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்லாம் நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாது. பட் நான் இப்போதைக்கு வெயிட் தான் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸில் ஒரு இஷ்யூ வருது. காஸ்ட் கட்டிங் பண்ணுறாங்க, சில ஷார்ட் டைம் ப்ரெஷரில் காஸ்ட் கட்டிங் பண்ணுறாங்க. இதே சிச்சுவேஷன் நாட்கோவில் வருமா? ஏன்னா நாட்கோவில் 2 குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை, மேபி நெக்ஸ்ட் குவார்ட்டரும் அதே மாதிரி இருக்கும். ஸோ இதே சிச்சுவேஷன் நாட்கோ பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் வரும். ஏன்னா நாட்கோ ஃபார்மா இப்போ வந்து ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்ப கீழே விழுந்திருக்கு. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நாட்கோ ஃபார்மா கையில் கேஷ் ஆன் ஹேண்ட், அவங்க கைவசம் இருக்கிற கேஷ் வந்து 25.46 பில்லியன்ஸ். அப்போது அதோட வேல்யூ வந்து இந்தியன் மதிப்பில் 3000 கோடி வந்து அவங்க கேஷ் வந்து அவங்க கைவசம் வச்சுருக்கிறாங்க. மேபி ஒரு ஷார்ட் டேர்மில் நாட்கோ ஃபார்மாவில் இந்த ப்ரெஷர் வராதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ரெட்டிஸுக்கும் நாட்கோ ஃபார்மாக்கும் நடக்கிற வித்தியாசத்தில் நாட்கோ ஃபார்மா கைவசம் கேஷ் இருக்குது, அவங்க வந்து ஷார்ட் டைமில் அந்த ப்ரெஷரை ஃபேஸ் பண்ண மாட்டாங்கங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் இந்த டேரிஃப் ரிலேட்டட் இஷ்யூவால் மட்டும் ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ் இந்த பிஎஸ்சி சென்செக்ஸில் 11.30 lakh crore வந்து டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் பேசிஸ்லேருந்து இழந்திருக்காங்க. அதாவது வெல்த் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க 90 days. ஆனால் அந்த டேரிஃப் ரிலேட்டட் இஷ்யூஸ்னால மட்டுமே இவ்வளோ வெல்த் எரோடட் ஆயிருக்கு. 11.30 lakh crore அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வால்சோகன் வந்து டியூகன் ஆர் அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஸோ இதோட ப்ரைஸ் அவங்க எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 48.99 lakhs. டியூகன் ஆர் லைன் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்டியர் வெஹிக்கிள் 48.99 lakh ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி இம்போர்ட்டட் எஸ்யூவி, 2.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து வால்சோகன் கொடுத்த அப்டேட். ப்ரைஸ் இது வந்து எக்ஸோரம் ப்ரைஸ் தான். பட் எக்ஸாக்டாக வரும்போது டேக்ஸ் அது இதெல்லாம் வரும்போது எனக்கு தெரிஞ்சு 50 lakh தாண்டிடும்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ராயல் என்ஃபீல்டு கொடுத்த அப்டேட், இவங்க ப்ரொடக்ஷன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் 26க்கு 1.1 million ப்ரொடக்ஷன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ராயல் என்ஃபீல்டு. ஸோ அவங்களோட க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா 6 to 7% இருக்கும் இந்தியாவில். எக்ஸ்போர்ட் க்ரோத் வந்து 20% எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ராயல் என்ஃபீல்டு கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. டிஎல்எஃப் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ரெண்டல் போர்ட்ஃபோலியோ வந்து டபுள் பண்ண பிளான் போடுறாங்க. ஃபினான்ஷியல் 30ல் ரெண்டல் ரெவன்யூ மட்டும் 10,000 கோடி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டிஎல்எஃப் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு 20,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இது டிஎல்எஃப் கொடுத்த ஓவரால் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு வெல்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கானா அது ஒரு $1 million கொஸ்டின் தான். ஃபார் எக்ஸாம்பிள், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி இன்ஃப்ளோ 25,082 கோடியாக இருக்குது மார்ச்சில். குளோபல் வொலாட்டிலிட்டியை தாண்டியும் இவ்வளோ இன்ஃப்ளோ மியூச்சுவல் ஃபண்டில் நடந்திருக்குது. ஸோ ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் இந்த மார்ச்சில் 25,082 crores அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த இன்ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளோ வந்து 11 month லோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. பட் 49th month தொடர்ந்து 49 months வந்து பாசிட்டிவ் இன்ஃப்ளோ நடந்திருக்குது மார்ச் 2021 இருந்து. ஸோ ஓவர்லாட் இது வந்து மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் எஃபிஐ வித்ரா பண்ண அமௌண்ட்டு 31,575 கோடி. ஏப்ரலில் மட்டும் எஃபிஐஸ் வித்ரா பண்ண மணி வந்து 31,575 கோடி நம்ம இதில் வந்து வெளியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் நெட் இன்வெஸ்ட்மெண்ட் மார்ச் 21 28 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 6 ட்ரேடிங் செஷனில் 30,927 கோடி வந்துச்சு. ஆனால் ஆஃப்டர் மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஃப்ளோ நடந்திருக்குது. ஸோ ஓவர்லாட் இது வந்து எஃபிஐஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல் கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி சேலை விட இண்டிபெண்டன்ட் டைரக்டர் சாகி காஷி விஸ்வநந்த ராஜு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டோட பிஜேபியோட பிரசிடென்ட் ஜென்ரல் செக்ரட்டரி, அது போக ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட இண்டிபெண்டன்ட் டைரக்டராக இருக்காராம். ஸோ இவர் என்ன அப்டேட் கொடுக்குறாருன்னா, அந்த ராஷ்ட்ரிய இஸ்பட் நிகம் லிமிடெடை வந்து சேல் கூட, அதாவது விசாகப்பட்டினம் ஸ்டீல் பிளான்ட்டை சேல் கூட மெர்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்கும், அதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாரு. இது சேலுக்கு அவர் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுற கம்பெனிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் விப்ரோ இருக்காங்க, அவங்க ஏப்ரல் 16 ஐ திங்க் புதன்கிழமை நினைக்கிறேன். இன்ஃபோசிஸ் ஏப்ரல் 17 டாடா எலிக்ஸி 17 அடுத்தது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏப்ரல் 19 ஐசிஐசிஐ பேங்க் 19 ஸோ 2 பெரிய பேங்க்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து ஒரே நாளில் வருது. இது போக மற்ற கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்இடிஏ வந்து ஏப்ரல் 15, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் வேரி ரினோவபிள் டெக்னாலஜிஸ் ஏப்ரல் 16, ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஏப்ரல் 17, எஸ் பேங்க் ஏப்ரல் 19 சொல்கிறாங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து இப்போதைக்கு டிசிஎஸ் மட்டும் தான் பெருசாக ரிசல்ட்ஸ் வந்துச்சு. டிசிஎஸ், ஆனந்த் ரெதி, இன்னொன்று வந்து ஈவோ கிரிமோடிஸ் அப்படிங்கிற கம்பெனின்னு நினைக்கிறேன்.
ஸோ இனி நெக்ஸ்ட் வீக்கில் தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் திருவிழா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன கம்பெனிஸ் எப்படி ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்கன்னு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் தான் ரிசல்ட்ஸ் திருவிழா வந்து களை கட்டும், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீசலோட டிமாண்ட் க்ரோத் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பேண்டமிக்கோட லோவஸ்டாட் வந்துட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரிலையன்ஸுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட் தான் கண்டிப்பாட்டி. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த டிமாண்ட் இருக்க தான் அவங்களுக்கு க்ரோத் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு மேஜர் ரெவன்யூ க்ரோத்தே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் வருது. அதனால தான் இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் குறிப்பாட்டு கேம்பகோலா அங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட டிமாண்டு ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகுது, அட் த சேம் டைம் டீசல் டிமாண்டும் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. பேண்டமிக்கில் ஏன் யூசேஜ் குறைஞ்சுன்னா லாக்டவுன் போட்டாங்க, பெருசாக மக்கள் வந்து வாகனத்தை யூஸ் பண்ணுறதை குறைச்சாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உள்ளே வரதுனால அது ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால டிமாண்ட் வந்து குறையுது, டீசல் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டாடா சன்ஸ் ஆக்சுவலி இவங்க கொடுக்குற அப்டேட் என்னன்னா டிசிஎஸோட டிவிடெண்ட் வந்து நியூ பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாடா சன்ஸ் கொடுத்த அப்டேட்டு டிசிஎஸ்லேருந்து இவங்களுக்கு ஒரு பல்க் டிவிடெண்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கு வேண்டி அவங்க நியூ பிஸ்னஸில் நாங்கள் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. டாடா சன்ஸ் வந்து 3000 கோடி டாடா கேபிட்டலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக டிசிஎஸ்லேருந்து இவங்களுக்கு 32,722 கோடி டிவிடெண்ட் வரப்போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 25 இவ்வளோ டிவிடெண்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக செமிகண்டக்டர், எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங், ஏவியேஷன் இதில் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. டாடா சன்ஸ் 1500 கோடி அந்த டாடா கேபிட்டலோட ரைட்ஸ் இஷ்யூ அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1432 கோடி டாடா ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 91,000 கோடி வந்து ஃபஸ்ட்டு செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் பிளான்ட்டு தால்கரா அப்படிங்கிற இடத்துல போடுறாங்க. அது டிசம்பர் 2026 கம்ப்ளீட் ஆகும். அடுத்தது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் 27,000 கோடி, ஐ திங்க் அது அசாமில் நினைக்கிறாமா, அசாமில் அசம்பிளிங், டெஸ்டிங், மார்க்கிங், பேக்கேஜிங் செமிகண்டக்டர் தான். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே டாடா எலக்ட்ரானிக்ஸ் அந்த இதில் தான் வரும். டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனி தான். அங்கேருந்து டிவிடெண்ட் எடுத்து மற்ற கம்பெனிஸுக்கு எல்லாமே அதாவது ஒரு கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு. அதுலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸோட டெப்ட்டு, ரீபேமெண்ட்டு, அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இது டாடா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ப்ளூ ஸ்மார்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து கேப் சர்வீஸை எண்ட் பண்ணிவிட்டு ஊபரோட ஃப்ளீட் பார்ட்னராட்டு நாங்கள் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி ப்ளூ ஸ்மார்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபியூ வீக்ஸில் நாங்கள் இதை பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க. குறிப்பாட்டு அவங்கள்ட்ட ஒரு 700-800 கார்ஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிரான்சிஷன் விரைவில் ஃபைனலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ப்ளூ ஸ்மார்ட் கொடுத்த அப்டேட்டு. டாடா பவரும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்க ரீசன் என்னென்னா அவங்க ஒரு ரினோபிள் எனர்ஜி பார்ட்னர்ஷிப் வந்து என்டிபிசி கூட போட்டிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.9 GW கெப்பாசிட்டி அந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் தான் என்டிபிசி லிமிடெட் கூட போட்டிருக்காங்க. டாடா பவர் ரினோபிள் எனர்ஜி லிமிடெட், என்டிபிசி லிமிடெட் இவங்க 2 பேரும் ஒரு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் லார்ஜஸ்ட் இன்டிகிரேட்டட் பவர் கம்பெனி. ஸோ 200 மெகாவாட் உள்ள ஒரு டிஸ்பேச்சபிள் ரினோபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் பண்ணியிருக்கிறாங்க. 24 மந்த்ஸில் அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகும். 1300 மில்லியன் யூனிட்ஸ் எலக்ட்ரிசிட்டி ஆனுவலி இது மூலமாட்டு ப்ரொடக்ஷன் பண்ணலாம். 1 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் பெர் இயர் இது மூலமாட்டு வரும்னு சொல்கிறாங்க. இது வந்து டாடா பவர் என்டிபிசி கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் இந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ் வர கம்பெனிஸ் குறிப்பாட்டு டிவிடெண்டு, ஸ்பிளிட்டு அதெல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு கிரைசில் இருக்கிறாங்க. ஏப்ரல் 14 ரெக்கார்ட் டேட் அது இன்னையோட முடிஞ்சு. ஸோ 26 ரூபா ஃபைனல் டிவிடெண்ட். எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட் வந்து ஏப்ரல் 15 ரெக்கார்ட் டேட்னு சொல்கிறாங்க இன்கம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாவர் டெக்னாலஜிஸ் ஏப்ரல் 15 எக்ஸ் டேட்டு. ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 15. டிவிடெண்ட் பார்க்கும்போது ₹5.75. கபில்ராஜ் ஃபினான்ஸ் ஏப்ரல் 15 ரெக்கார்ட் டேட்டு. ஸ்பிளிட்டு அது வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா 1:10 ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஏப்ரல் 15 ரெக்கார்ட் டேட்டு. ஒன் சோர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் வெஞ்சூஸ் ஏப்ரல் 15 ரெக்கார்ட் டேட்டு. ஸோ அது எதுக்குன்னா ரைட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ் கார்பரேஷன் ரெக்கார்ட் டேட்டு ஸ்பின் ஆஃப் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இது கொஸ் கார்பரேஷன் வந்து ஸ்பின் ஆஃப் பண்ணுறாங்க. அது ஸ்ப்ளிட்டு தான் ஏப்ரல் 15. ரெமியூடியம் லைஃப் கேர் ஏப்ரல் 15 எதுக்குன்னா ரைட்ஸ் இஷ்யூ அது வந்து பண்ணுறாங்க. அது ஏப்ரல் 15 ரெக்கார்ட் டேட்டு. மேசா கான்டாக்ட் ஷிப்பில்டர்ஸ் ஏப்ரல் 16 ரெக்கார்ட் டேட்டு. இன்ட்ரீம் டிவிடெண்ட் ₹3. அக்கீம் ஃபின்ட்ரேடு ஏப்ரல் 17 ரெக்கார்ட் டேட்டு. 1:10 அந்த ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஏப்ரல் 18 சொல்கிறாங்க. எக்ஸ் டேட் ஏப்ரல் 17. நெக்ஸ்ட்டு கார்மெண்ட் மந்த்ரா லைஃப் ஸ்டைல் இவங்க வந்து ரைட்ஸ் இஷ்யூ வராங்க. அதுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து ஏப்ரல் 17 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ருஷப் ப்ரெசிஷன் பியரிங்ஸ் ஏப்ரல் 17 ரெக்கார்ட் டேட்டு. அவங்க வந்து ரீசொல்யூஷன் பிளான் ருஷப் ப்ரெசிஷன் பியரிங்ஸ் வந்து சஸ்பென்ஷன் பண்ணுற அந்த ரீசொல்யூஷன் பிளானில் வராங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சனோஃபி கன்சியூமர் ஹெல்த் கேர் இந்தியா ஏப்ரல் 17 ரெக்கார்ட் டேட்டு. ₹55 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து திருப்பதி டயர்ஸ் அவங்க வந்து ஏப்ரல் 17
ரைட்ஸ் இஷ்யூக்கு ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கார்ப்பரேட் ஆக்ஷன் வர கம்பெனிஸு. HDFC கேபிட்டல் ஒரு 1.5 crore வந்து பார்த்தீங்கன்னா 1.5K crores, அதாவது 1500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. இடல்கோ எதுக்குன்னு பார்க்கும்போது ஒரு 11,000 கோடி ஹோம்ஸ், அதாவது 11,000 கோடி வேல்யூக்கு ஸ்மால் டவுன்ஸில் வந்து வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ரெவன்யூ பொட்டன்ஷியல் 11,000 கோடி கிட்ட வரும். 18 ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கு வேண்டி ஒரு 1500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. இது HDFC கேபிட்டல் கொடுத்த அப்டேட்டு. GMR பவர் வந்து டீலிவரேஜ் பண்ண இருக்கிறாங்க அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை. ஸோ ஸ்டேக் சேல் அடுத்தது வந்து ஸ்பின் ஆஃப் பண்ணுறது மூலமாட்ட ஒரு 4,400 கோடி வேல்யூக்கு அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை டீலிவரேஜ் பண்ண இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா GMR பவர் அவங்க கொடுத்த அப்டேட்டு. ஸோ அவங்களுக்கு GMR ஜென்ரேஷன் அசட்ஸ் லிமிடெட் சில சப்சிடரிஸும் இருக்குது. ஸோ ஸ்பின் ஆஃப் ஸ்டேக் சேல் மூலமாட்டி இதை பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி மோஸ்ட்லி டியூஸ்டே மார்க்கெட் வந்து எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவில் தான் இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.